இப்ப காட்சிகள்ல பார்க்கிறோம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிட்டு இருக்குது. நீங்க திரு கார்த்திகேயன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல பல கூட்டணிகள்ல முன்பே பேசப்பட்டிருக்கும். இந்த கையெழுத்து சம்பவம்ங்கிறது ஒரு 2 நிமிஷத்துல முடிந்துவிடும். இப்போ உடன்பாடு முழுமையாக எட்டப்பட்டதா அப்படிங்கிற சந்தேகம் இருந்தது. இந்த உடன்படிக்கையெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அப்படின்னு பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்து அவர்கள் கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கையெழுத்திட்டு இப்போ இரு கட்சிகள் இடையேயான இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒப்பந்த கையெழுத்து நடந்து முடிந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமக இருப்பது உறுதியாக இருக்கிறது. காட்சிகள்ல பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கள நிலவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஒரு தனி அறையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ இரு கட்சிகளினுடைய தலைவர்கள் அங்க ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? அதாவது பாஜக பாமக கூட்டணி நேற்று மாலை உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை அதாவது திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் பாஜக பாமக இடையே அந்த எத்தனை தொகுதி ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா பாமக நிர்வாகிகள் இங்கு வர தொடங்கினர். அதனைத் தொடர்ந்துதான் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக ஒன்றிய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருந்தனர். அதாவது உடல் நலம் விசாரித்து அவரை வரவேற்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளே அழைத்து சென்று அவர்கள் அரசியல் ரீதியாக நலம் விசாரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அதனால்தான் நல்ல நேரம் பார்த்து அதாவது 7:30 மணி அளவில் கையெழுத்திடப்படும் என்று கையெழுத்திடுவதற்கான 7:30 மணி அளவில் இரு கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து அந்த பாஜக கொண்டு வந்த அந்த பத்திரத்தை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிடம் அளித்தனர். ஆனால் அந்த பத்திரத்தை அதாவது பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்த அந்த ஒப்பந்தத்தை அளித்தார். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்த பாமக நிறுவனர் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியபடி அந்த விவரங்கள் அதில் இல்லை என்று கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே திடீரென இதில் குறிப்பிடவில்லையே எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி என்று நேரடியாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டார். அதனைத் தொடர்ந்துதான் அதாவது 4 பேரும் அதாவது பாமக தலைவர் மற்றும் நிறுவனர் அண்ணாமலை மற்றும் பாஜகவை சார்ந்த அண்ணாமலை, எல் முருகன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் 4 பேரும் ஒரு தனி அறையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தான் தற்போது அந்த தொகுதியானது உடன்படிக்கையில் அதாவது இந்த பேச்சுவார்த்தையானது சுமார் ஒரு 10 நிமிடம் தனி அறையில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னரே தற்போது அந்த கையெழுத்தில் முதலாவதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அந்த ஒப்பந்த படிக்கையில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்துதான் பாஜக தலைவர் அண்ணாமலையும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தற்போது அந்த அதாவது இந்த கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்பது குறித்து அந்த விவரங்களை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்த உடன்படிக்கையில் எத்தனை தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்பது குறித்து தெரிய வரும். அந்த நேரடிய காட்சிகளை நாம் தற்போது பார்ப்போம். நம்ம என்ன பார்ப்போம். இப்போ செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா சிவச்சந்திரன்? இரு கட்சி தலைவர்களும் அதற்கு தயாராகிட்டாங்களா? பாமக தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து இரு கட்சியின் தலைவர்களும் பாமகவுக்கு பாஜக கூட்டணியில எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றன என்கின்ற விவரங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த முக்கிய முடிவெடுக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் விளக்குவார்கள் அப்படின்னு நம்பலாம்.
10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக கூட்டணியில மீண்டும் பாமக இணைந்திருக்கிறது. அதற்கான ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக 2 கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள்லாம் பேசி கையெழுத்திட்ட அந்த காட்சிகளை நம்ம சற்று நேரத்திற்கு முன்பு ஒளிபரப்பு அதை நம்ம பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.